நம்ம பாடி பாய்ஸ் குக்கிங் சேனல்ல உங்களை அனைவரும் அன்போடு வரவேற்கும். நாங்க உங்க பாடி பாய்ஸ். உங்க சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் தேவைப்படும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஒண்ணுதான், எங்க வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம பாடி பாய்ஸ் குக்கிங் சேனல்ல என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லாம புது மாதிரியான கோயந்த வீட்டு நாட்டுக்கோழி வரும். வாங்க பார்க்கலாம். அருமையா சமைக்கிறோம் நாங்க. அனைவரும் சாப்பிட வாங்க. என்ன பண்ண உட்காரல? சரி உட்காந்துருமாப்பா. என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் மரத்துல உட்காந்து பாக்கலாம். சரி, எங்க எல்லாம் வந்தாச்சாப்பா? நம்ம ஒரு ஆள் ஒரு குறையுது ஒண்ணு. குறையுது படி என்ன பட்டையிட்டமா போட்டுருக்க? என்ன பண்றது, எல்லாம் ஒரு காரணம் தான். சரி, என்ன காரணம்? அதெல்லாம் காரணமா தான். எங்க நம்மால ஆளை காணா, இன்னொரு பாடி குறையுது. எடு பட்டுன்னு போடு. இதே வேலை எப்ப பார்த்தாலும் சங்கம் கூட இருந்துச்சுன்னா சொல்லுவாடியே. அவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்கோம். நான் வண்டியில வந்துகிட்டு இருந்தேன். என்ன விஷயம்? மீட்டிங்கை போட்டாச்சு. நீ வந்து சேர்ந்தா அடுத்தடுத்து பிளான் பண்ணிக்கலாம். எங்க இருக்கு பாடி? எங்க இருக்கு? நான் வந்துகிட்டு இருக்கேன். முதல்ல எங்க இருக்காங்க வந்துட்டு இருக்கேன்னு சொல்றா படி. சீக்கிரம் சீக்கிரம் படி. இதே வேலையா இருந்தா என்ன பண்றது? அந்த வே வந்துட்டு போறேன். அவங்க என்னதான் பண்றது? சரி, இப்ப என்ன வந்ததும் பேசிக்கலாமா? ஓகே ஓகே ரைட். அப்ப வந்ததும் பேசிக்குவோம்ப்பா. சரி, இப்போ வரட்டும். பாடி ஒரு கதை தெரியுமா? என்ன கதை? நையாண்டி மாவு பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கிறான் பாடி. அப்படியா? நம்ம நையாண்டி? அது சரி. அதுதான் வந்தோம்னா இன்னைக்கு ஒரு பைசல் பண்ணி ஆகணும். வருது இந்த பிசி தானே. 2 மினிட்ங்கிறேன். 2 மினிட் வேற எங்கேயோ இந்த பாடி நாங்க சொல்ற 2 மினிட் இதுக்கு ஒரு பஞ்சாயத்தை போட்டு முடிச்சுதான். இதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நம்ம பார்த்து முடிச்சு விட்டுருவோம். சரி பாடி, அதே பாத்துடலாம் பாடி. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. என்ன இவ்வளவு நேரமா ஆளை காணோம்? என்ன எத்தனை தடவை தான் போன் அடிக்கிறது? போன் பிஸினே வருது. என்னதான் உன் கதை? ஞாயிற்றுக்கிழமை 4 இடத்துக்கு போவேன் வருவேன். இதெல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியும்? 4 இடங்கிற ஓகே. அது 4 இடமும் நல்ல இடமா இருந்தா ரைட்டு. எல்லாம் ஆனா வந்து 4 இடம் போயிட்டு இருக்குது. ஒரு கதை ஒண்ணு பின்னாடி போயிட்டு இருக்குது. 4 இடம் சூப்பர் கதையா சொல்லுவார் பாடி. சொல்ல பாடி. என்ன நீங்க சொல்றீங்க நல்ல இடம் தான் சொல்றீங்க, ஊர்ல அப்படி சொல்லியா? ஊர்ல என்ன சொல்றாங்க? யாரோ நயாண்டி மாவ நம்ம நயாண்டி மாவ கூட தான் சுத்திட்டு இருக்கான்னு சொல்றாங்க. என்ன எங்க பிஸியானாவே அங்க பிஸி ஆயிடுறீங்க. ஊர்ல 4 பேர் 4 பேர் 3 பேர் நிக்கதானா? நீ ஒருத்தர் இருக்கு. எதுக்கு போன் பண்ணி கூப்பிட்டுட்டே இருந்தீங்க? என்ன செய்யும்? ஆமா, சங்கம் கூடிருச்சு. அடுத்து ப்ரோக்ராம் போட வேண்டியதான். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. பண்ணதான் ஆகணும். சங்கத்தை படுத்துங்க. அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். சங்கமா? எதுக்கு சங்கம்? சங்கமே அபராதத்துல போதுங்கிறாங்க. பிளான சொல்லு. கூப்பிட்டது கோயந்தா திருப்பதி போயிருக்காரு. இது கோயந்த திருப்பதி போயிருக்கானா? ஆமா. அப்படியா? கோயந்த கொடப்புல கூட போலி நிறைய இருக்குப்பா. கூட பார்த்தேன். திருப்பதி போயிட்டாருன்னா வரதுக்கு 3 நாள் ஆகும். அப்படியா? அப்ப ரைட்டு. கோயந்தாவை பார்க்க போயிருக்காரு. கோயந்தனுக்கு நம்ம கோயந்தா போட்டு அவ்வளவுதான். எதுக்கு நீ பட்டைய போட்டுதான் தெரியுது படியா? ஓகே ஓகே, இப்பதான் தெரியுதா? தெரிஞ்சா ரைட்டு. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையா? நீ வேற படி. பிடிக்கிறதுக்கே நாங்க வந்து மாட்டேங்க. சரி சரி, பார்த்து போய் மாட்டிக்காதீங்க. மாட்டிக்காம பிடிக்கணும். சூதனமா இருக்கணும். சூதனமா பிடிக்கணியா? கோயந்தா வீட்டுல நாயெல்லாம் இருக்குடா. கோயந்தனை பார்க்க பிளான் பண்ணு. எப்படி நீ யாரு முன்ன போய் எல்லாம் போவேனா? ஃபர்ஸ்ட் நீ போய் பார்த்துட்டு வரேன். நீ பாத்துக்க. எதுக்குமே எதையும் தாங்குற ஆளு நீ ஒரு ஆளு மட்டும் தான் இங்க இருக்கிறது இல்லையா? நீ தான் போய் அவனை சூதனமா பார்த்து போகணும். நீ பாட்டுக்கு ஆட்டிட்டு போயிடாதீங்க.
சிக்னல் நான் பார்த்துட்டு வரேன். சிக்னல் மட்டும் கொடு. பார்த்து சிக்னல் மட்டும் லைட்டா கொடு நமக்கு. முன்னாடி எதா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். மூணு ஓகேவா? அடி வாங்கினா எல்லாம் உசுப்பேத்தி விடுறாங்க. அடி வாங்கினா நம்ம மட்டும் தான் அடி வாங்குறதா இருக்க மாட்டேங்குது. கிலோ தெரியும். கொய்ந்தனுக்கு கொய்ந்தா போட்டாச்சு. எப்படியா இதுதான் பட்டை போடுறதுக்கு ஆட்டை போடுறதா? வெடக்குழிய சேவலா இதுக்கு பேர் தான் பட்டையை போட்டு ஆட்டையை போடுறது. வெடக்கோழியா இருக்கு. சூப்பர் சூப்பர் போட்டுரும் விடுங்க. நாட்டுக்கோழி சூப் வைக்கிறோம். பாடி வயசுக்கு போட்டுருமா? வெயிட் இருக்குமா? போட்டு ஒரு 5 கிலோ இருக்கா? ஆமா ஆமா ஆமா. கொய்ந்தன் கூட நாட்டுக்கோழி வருவல் இன்னைக்கு. அவ்வளவுதான். கொய்ந்தனுக்கு கொய்ந்தா போட்டாச்சு. முடிஞ்சிருச்சு விடுங்க. சுடுதண்ணில நினைச்சு எடுத்துக்கலாம். முடி சின்ன சின்ன முடி எல்லாமே வந்துடும். தண்ணி சரியான சூடா இருக்கு. அடி அந்த கத்தி எடுங்க. கோழியை திருப்பி போட்டுக்கணும் அப்பப்ப. கோயில வந்து கோழியை பார்த்துட்டு முடிக்க போகிறேன். எத்தனை கோழியை அதை நான் பண்ணிட்டு இதுமாரி உருவிடணும். காலில் ஜவ்வு இருக்கும். இதை எடுக்காம விட்டோம்னா சாப்பிட்றப்ப நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது இந்த சூட்டோட எடுத்துடணும். இதான் அந்த ஜவ்வு. மஞ்சள் தடவை நல்லா சுட்டால் தான் அந்த சின்ன சின்ன முடியாக இருக்கிறதெல்லாம் பொசிங்கிடும். மஞ்சள் எடுத்து தடவுறோம்னா அந்த கவுச்ச சும்மல்லாம் வராது. இப்படி நல்லா தடவிக்கணும். நல்லா 4 பக்கமும் திருப்பி சுட்டுக்கணும். அப்போ தான் நல்லா முடியெல்லாம் எதுவுமே இருக்காது. எல்லா முடியும் பொசிக்கலாம். நாட்டுக்கோழி ஈரல் ரொம்ப அழுத்திடுவாங்க. ரத்த கொதிப்பு கொய்ந்தா கோழிக்கு ரத்த கொதிப்பு. வீடு லாங்கில் இருக்கா பக்கத்துல. நறுமணமான நல்லெண்ணெய், கருமையான கடுகு,
பட்டாசான பட்டா கிராம்பு, இடிச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பளபளப்பான பச்சை மிளகாய், கலகலப்பான கருவேப்பிள்ளை, புத்துணர்ச்சியான புதினா, கோலாகலமான கொத்தமல்லி, வெண்மையான வெங்காயம், தகிட தகிட தக்காளி, மணமணக்கு மஞ்சள், கொய்ந்தா வெட்ட நாட்டுக்கோழி, A few minutes later. நடுவில் கோலாகலமான கொத்தமல்லியா அப்படியா மலைச்சாறு மாதிரி தூவிக்கலாம். ஹாய் படிஸ், இப்போ நம்ம கொய்ந்தா விட்டு கோழி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோமா? பார்ப்போம். படிஸ் பார்க்கலாம், பாருங்க. பார்க்கலாம். அப்பா செம சூடாக இருக்கு. புரோட்டா அப்படி எடுத்து அப்படி பெரட்டி அப்படி சாப்பிடும். நமக்குன்னே கோழி வளர்த்துருப்பாராட்டுக்கு. கொய்ந்தா நமக்குனே வளர்த்துருக்காப்புல. கோவிந்தா போட்டாச்சு. ரிட்டர்ன் வரும்போது தான் இன்ப அதிர்ச்சி இருக்கு போல. ஆமாம், பார்த்து உங்கள் கொய்ந்தா கொஞ்சம் பார்த்து சமாளிச்சுக்குப்பா. சூப்பர்ண்ணே. என்ன பாடிஸ், வீடியோஸ் பார்த்தீங்களா? அப்புறம் என்ன புதுசாக நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.